ராணிப்பேட்டையில் அமைந்துள்ள ரத்னகிரி பாலமுருகன் கோவில் முருகப்பெருமானின் புனித ஸ்தலமாகும். இந்த கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் அருணகிரிநாதர் சுவாமிகளால் பாடல் புகழ் பெற்றது. பின்னர் சுவாமி பாலமுருகன் அடிமையின் முயற்சிகளால் இக்கோயில் புதுப்பிக்கப்பட்டது. மலை உச்சியில் அமைந்துள்ள இக்கோயிலை அடைய சுமார் 100 படிகள் ஏற வேண்டும். கர்ப்ப கிரகத்தில் பாலமுருகன் அழகிய வடிவில் காட்சியளிக்கிறார். கோயிலை சுற்றிலும் விநாயகர், சிவன், விஷ்ணு போன்ற தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன. வேலூர் கோட்டை தமிழ்நாட்டின் வேலூர் நகரத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க கோட்டையாகும். இது 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர நாயக்கர்களால் கட்டப்பட்டது. கோட்டை வலுவான கல் சுவர், ஆழமான ஜலகண்டீஸ்வரர் கோவில், மசூதி மற்றும் தேவாலயம் உள்ளன. இன்றும் இது இந்திய வரலாற்றின் சின்னமாக காட்டும் முக்கிய சுற்றுத்தலமாக விளங்குகிறது. கோட்டை முழுவதும் பாறை கற்கள் கொண்டு கட்டப்பட்ட வலுவான கோட்டை அமைக்கப்பட்டுள்ளது. 4 பெரிய வாயில்கள் மற்றும் பல பாதுகாப்பு கோபுரங்களை கொண்டுள்ளது. கோவில் தமிழ்நாட்டின் வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரம் பகுதியில் அமைந்துள்ளது. இது 2007ஆம் ஆண்டு ஸ்ரீ சக்தி அம்மா அமைப்பினால் கட்டப்பட்டது. இந்த கோவில் முழுவதும் சுத்தமான தங்க தகடுகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சுமார் 1500 கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு அருள்பாலிக்கும் தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஆவார். கோவில் நட்சத்திர வடிவில் பாதை வழியாக அமைக்கப்பட்டு பக்தர்கள் அந்த பாதை வழியாக சென்று தாயாரை தரிசித்து வருகிறார்கள். இன்றைக்கும் தங்க கோவில் ஆன்மீகமும் சுற்றுலாவும் சேர்ந்த மிக முக்கியமான ஸ்தலமாக உலகம் முழுவதும் பக்தர்களை ஈர்த்து கொண்டு வருகிறது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள தீர்த்தகிரி முருகன் கோவில் முருகப்பெருமானின் புகழ்பெற்ற புனித ஸ்தலம். இது கோவில் பல நூற்றாண்டுகளுக்கு பக்தர்களை ஈர்த்து கொண்டிருக்கிறது. மலை உச்சியில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் படிகளை ஏறி சென்று தரிசனம் செய்து ஆன்மீகம் அனுபவமாகிறது. சமீபத்தில் இந்த கோவிலில் ஒரு புதிய முருகர் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த சிலை சுமார் 40 அடி உயரம் கொண்டது. அழகிய வடிவமைப்பில் முருகப்பெருமானின் தெய்வீக தோற்றத்தை பிரம்மாண்டமாக வெளிப்படுத்துகிறது. மலை உச்சியில் எழுந்து நிற்கும் இந்த முருகன் சிலை தூரத்தில் இருந்தே பக்தர்களுக்கு தெரிந்து விடுகிறது. கோவிலின் ஆன்மீகத்தையும் பெருமையும் மேலும் உயர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. தீர்த்தகிரி முருகன் கோவில் மற்றும் புதிய 40 அடி முருகன் சிலை இவை இரண்டும் சேர்ந்து ராணிப்பேட்டையின் ஆன்மீக சிறப்பை உலகறிய செய்கின்றது. கோவில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காவேரிப்பாக்கம் அருகே அமைந்துள்ள திருப்பார்கடல் கிராமம் தெய்வீக ஆன்மீக ஸ்தலமாகும். இங்கு 2 முக்கிய பெருமாள் கோவில்கள் உள்ளன. பிரசன்ன வெங்கடேஸ்வரர் பெருமாள் கோவில் மற்றும் அதிரங்கநாதர் கோவில். இக்கோவில்களில் திருமூர்த்தி ஸ்தலமாக அறியப்படுகின்றது. சிவன், விஷ்ணு, பிரம்மா ஒருங்கிணைந்த தன்மையை வெளிப்படுத்துகின்றது. பிரசன்ன வெங்கடேஸ்வரர் பெருமாள் தாயாரும் அலர்மேல் மங்கை தாயாரும் இங்கு தரிசிக்க முடியும். அதிரங்கநாத பெருமாள் அதிமரத்தில் சாய்ந்த நிலையில் அமைந்துள்ளார். இந்த கோவில்களில் நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள் வைகுண்ட ஏகாதசி, பிரம்மோற்சவம் போன்றவை. பக்தர்கள் இங்கு தரிசனம் செய்தால் திருமணம், கல்வி, பணியில் ஆன்மீக முன்னேற்றம் போன்ற நன்மைகள் பெறலாம். திருப்பார்கடல் காவிரிப்பக்க பெருமாள் கோவில்கள் ராணிப்பேட்டையின் ஆன்மீக சிறப்பையும் பக்தி தெய்வத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு புனித ஸ்தலமாகும். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஷோலிங்கர் மலையில் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் கீழ் பகுதியில் ஆஞ்சநேயர் சன்னதியும் அமைக்கப்பட்டுள்ளது. மலை உச்சியில் சுமார் 750 அடி உயரத்தில் இருக்கின்றது. பக்தர்கள் 1305 படிகளை ஏறி சென்றால் சுவாமி தரிசனம் செய்யலாம். ஆறுபடை முருகர் கோவில் இது ஒரு மிகவும் தனித்துவமான ஆலயம். இங்கே முருகப்பெருமானின் 6 படை வீடுகளின் அனைத்து ஸ்தலங்களும் ஒரே இடத்தில் ஒன்றமைக்கப்பட்டுள்ளது. அவரை சண்முகராட்சி வடிவில் தரிசிக்கப்பட்டு செய்யப்படுகிறது. இது பல பக்தர்களுக்கு மிக பெரும் ஆன்மீக அனுபவமாகும். மேலும் இந்த ஆன்மீக ஸ்தலத்தில் கட்டிடங்களை குறித்து பார்க்கும் பொழுது மேல் பரப்பில் இருந்து இது ஒரு நட்சத்திர வடிவம் கொண்டுள்ள வானில் ஒரு நட்சத்திரமாக ஒளிரும் கோவில் சித்திரம் கீழிருந்து பார்க்கும்போது அது ஒரு பாறை கோவிலாக மாறி அதன் செறிவான கட்டிடங்களை நெகிழ வைக்கும் அழகினை வெளிப்படுத்துகிறது.